இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், அவங்க என்னோட ஒய்ஃப். ஒரு 2 நிமிஷம் அவங்க கிட்ட பேசிக்கிட்டுமா? தாராளமா பேசுங்க சார். இந்த கேஸோட திசையே இப்ப மாற ஆரம்பிச்சிருச்சு. அநேகமா கூடிய சீக்கிரம் நீங்களும் விடுதலை ஆயிருன்னு நினைக்கிறேன். தாராளமா பேசுங்க, போங்க. ரொம்ப நன்றி சார். வாயா வெள்ள கட்டா. ரொம்ப நன்றி சண்முகம். ஏய், என்ன ஆச்சு? அதான் எல்லாம் சரியா போயிட்டு இருக்குல்ல. இப்ப எதுக்காக 2 பேரும் மாத்தி மாத்தி கண் கலங்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப குற்ற உணர்வா இருக்கு. இந்த கேஸ்ல சண்முகம் நானே வாதாடுறேன்னு சொன்னப்ப எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா நம்ம வக்கீலை கைவிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வேற நம்பிக்கை இல்லை. கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம தான் சண்முக வாதாடணும்னு நான் கோர்ட்ல சொன்னேன். நாங்களே நம்பல. அந்த செவனாண்டி பெரிய ஆகச்சிறந்த வக்கீல், அவனை எவனாலும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. என் மவன் என்ன வக்கீலுக்கா படிச்சா? இல்லையே. அவன் எங்க சொதப்பி வைக்க போறானோ நாங்களே கவலைப்பட்டு தான் இருந்தோம். இதுல நீ என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு? ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னு. சமூகத்துக்கு துணையா என் மதனி நிக்கா. நிச்சயம் அவனை மதனி கைவிட மாட்டான்னு நான் நம்பினேன். ஆமாத்தா. ஆனா எனக்கு தான் நம்பிக்கையே இல்லை. ஆனா அதே நேரம் ரத்னா மேடம் என்கிட்ட எங்களுக்காக எங்க அண்ணன் என்ன வேணாலும் செய்வார்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்ப அதான் உண்மைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. இல்லை, ஒரு கட்டத்தில் இந்த கேஸ் என்னால் நடத்த முடியுமான்னு எனக்கே சந்தேகம் வந்து போச்சு. அந்த நேரத்தில் எனக்கு மண்டையில் அரைச்சி உரைக்கிற மாதிரி பரணி தாம்ல புரிய வச்சுதே. உன்னால நடத்த முடியும், நம்பிக்கையோடு இரு, நிச்சயம் ஜெயிப்பேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கூடயே நின்று இவ்வளோ தூரம் வழி நடத்துறதே அவதாம்ல. அவன் மட்டும் இல்லைன்னா இந்த கேஸ் என்னால் நடத்திருக்கவே முடியாது. எடுத்துக்கோங்க. சாரி மேடம், ஐ டோன்ட் ட்ரிங்க். இது வேண்டானா வேற ஏதாவது குடிக்கிறீங்களா? எனக்கு எதுவும் வேணாம் மேடம். ஆஃப்டர் ஆல் ஒரு மளிகை கடைக்காரன் படிக்காத தற்குறி என்ன ஆட்டி வச்சிட்டான்ல. ஒரு படிக்காத முட்டாள் கிட்ட நீங்க தோத்து போயிட்டீங்களே, அது உங்களுக்கு பெருமையா? கோர்ட்டே உங்களை பார்த்து சிரிக்குது. நான் தோத்து போயிட்டேன்னு யார் சொன்னா? கேஸ் இன்னும் பாதியில தான் மேடம் நிக்குது. அதை எப்படி டீல் பண்றதுங்கிறது எனக்கு தெரியும். தோத்து போற மாதிரி தெரிஞ்சா அவுட் ஆஃப் த கோர்ட்ல இருந்து நான் டீல் பண்ணுவேன். அவ்வளவு அனுபவத்தை சேமிச்சு வச்சிருக்கேன். இந்த கேஸ் எதை பத்தி சொல்லுங்க மேடம்? இந்த கேஸ் எதை பத்தி? அந்த அறிவழக மாலதிய கொன்னானா இல்லையாங்கிறத பத்தி தானே. நான் ப்ரூவ் பண்ணுவேன். அந்த அறிவழகன் தான் மாலதிய கொன்னான்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன் மேடம். அந்த அறிவழகன் இந்த ஜென்மத்துக்கு வெளியில வரவே மாட்டான். அதை விட்டுட்டு முட்டாள்தனமா இதே மாதிரி எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான்சென்ஸ். நீங்க உண்மையிலேயே அவ்வளவு பெரிய லாயரா இருந்தா அந்த சண்முகத்தை ஜெயிச்சு காட்டுங்க பார்க்கலாம். இந்த சிவனாண்டி இதுவரைக்கும் எந்த கேஸ்லயும் தோத்ததா வரலாறு கிடையாது. இனிமேல் அது நடக்காது. அடுத்த கோர்ட்டுக்கு அந்த சண்முகம் வரமாட்டான். அதை நான் பாத்துக்கிறேன். உங்க மேடத்துக்கிட்ட சொல்லி வைங்க. அண்ணன் மேல யாருக்குமே நம்பிக்கை இல்லாதப்ப
நீ தானே அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண. எம்புட்டு நடந்திருக்கே, அத்தனைக்கும் நீதானே காரணம். அதை என்கிட்ட கொடுத்துட்டு அண்ணன் கூட சேர்ந்து நில்லு, உனக்கும் சேர்த்து சுத்தி போடுறேன். ஆத்தாடி ஆத்தா, அப்படியே அந்த கண்கொள்ளா காட்சிய கோர்ட்ல பாக்குறப்ப கோர்ட்டே சும்மா அலண்டு போச்சுதான். எப்போ இப்ப நீ இம்புட்டு பேசுதியே, அன்னைக்கு நீ சண்முகத்தை அருவாள் எடுத்துட்டு வெட்ட வந்திய மறந்துட்டியா நீ? ஏல அது எனக்கு அவ்வளவுதான் புத்தியே. என் மாமா இப்படி பிரமாதமா வாதாடுவார்னு யாருக்கு தெரியும்? எப்போ வெறும் ஆக்ஷன் மட்டும் தான் நானு, பின்னாடி திரை கதை வசனம் டைரக்ஷன் அம்புட்டும் ஆறி நம்ம டாக்டர் மல்லா. ஆமாத்தா பரணி, நீ இல்லன்னா இவ்வளவு தூரம் நடந்திருக்குமா? ஜெயிச்சிருக்க முடியுமா? எத்த ரத்னா ரெண்டு பேத்துக்கு சுத்தி போடுத்தா நல்ல. மாமா நீங்களும் மாமா இல்லடி, ஈருத்தா உனக்கு தெரியாது. கோர்ட்ல அத்தனை பேர் கண்ணு உங்க மேலதான் இருந்துச்சு. நல்லா சேர்ந்து நில்லுங்க. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, கொல்லி கண்ணு, எல்லா கண்ணும் போயிடணும். துப்புன்னு நீயும் துப்பு. வா அக்கா, கறிக்கு வெளியதான் வச்சிருக்கேன். வா. சரி வா. போட்டு வாங்க போட்டு வாங்க. ஏட்டி மாமா, என்னல இது இன்னைக்கு கூடுதல் அழகா இருக்க? அண்ணன் வீட்டுக்கு போறோம்ல, பின்ன சந்தோஷம் இருக்காதா? மாமா நீங்க வாங்க, அங்க அத்தை ஒத்தையில கஷ்டப்படுது. இதோ அவங்களே வந்துட்டாங்க. என்னத்த அது, அதுக்குள்ள சமையல்லாம் முடிஞ்சிருச்சா? ஏட்டி, நாம என்னத்த பெருசா சமைக்க போறோம்? அவங்கதான் கட்டிச்சோறு கட்டிக்கிட்டு வருவாங்கல்ல. 2 காய் வச்சேன், ஒரு கூட்டு வச்சேன். வர்றவங்களுக்கு காப்பி கொடுக்கணும், பால் காய்ச்சியாச்சு, அம்பிட்டுதேன். மோ வீராவும் கூட வருவாளா? பொறவு கூட பிறந்தவளை கூட்டிக்கிட்டு போவ, அவ மட்டும் வராம இருப்பாளா? என்னல கேக்க நீ? கேட்டி எசுக்கி, உப்பு உரப்பெல்லாம் சரியா இருக்கான்னு செத்த பாரு. இல்லே ஒத்தோட்டி, இப்ப அந்த வீரா வந்து என்னத்தை நீ கிழிக்க போகுது? என்னமோ பெருசா ஜொல்லு விடுதே. ஓ, நான் ஆக்டிங் தம்பா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட பிளான் என்னன்னு தெரியுமா? அப்படி என்ன பெரிய பிளானு? ஐயோ முட்டாளத்த, வீரா மைனிய கூப்பிட வருவாள்ல, ஆமா, அங்கதான் நான் ட்விஸ்டே வைக்க போகுதேன். எங்க மைனிய நான் உங்க வீட்டுக்கு அனுப்பணும்னா நீ தாலியை கழட்டி கொடுன்னு நான் பிளாக்மெயில் பண்ண போகுதேன். இல்லே மௌனே, நிசமாவடா? ஆமாப்பா, இத நான் அண்ணனுக்கும் மைனிக்கும் கூட சொல்லல. வருவாங்க, மைனிய கூட்டிட்டு போக ஆரம்பிப்பாங்க. அப்பதான் நான் இந்த செக்க வைப்பேன். நான் அவளை பிளாக்மெயில் பண்றத வேணா நீங்க வீடியோ எடுத்து வைங்க, வேணா அது ஆதாரமா இருக்கும்ல. இல்லையே, நீ எனக்கு பிறந்தவங்கிறத கரெக்டா நிரூபிச்சுட்ட. நான் என் மொபைல் கேமரால பக்கா வீடியோ எடுத்துடுறேன். ஆனா நீ மட்டும் சொன்ன மாதிரி செஞ்சிடணும்ல. டன்பா. என்ன அவ்வளவு குறுக்கு புத்தி, அப்படியே எண்ணிய மாதிரி இல்லக்கா? ஆமாமா.